ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் JMS சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மிதுன லக்ன அன்பர்களுக்கு சனியினுடைய வக்ர பெயர்ச்சி பற்றிய சிறப்பு பதிவு. கருமச்சனி நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிற சனி நேர்கதியில் போவதிலிருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிறது, அதாவது வக்கரமாகிறது. இந்த வக்கரமாகும் போதும் அதே 10ஆம் இடத்துல தான் நமக்கு பலன் தருகிறது. ஆனால் நட்சத்திர பாதங்களினுடைய மாறுதல்கள் இருக்குது. ரேவதி 3ஆம் பாதம், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வரும்போது 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், மறுபடியும் உத்திரட்டாதி, இந்த மாதிரி நட்சத்திர பாதங்கள் மாறுதல். அப்போ இந்த சனி நல்லது பண்ணுதா கெட்டது பண்ணுதா அப்படின்னா, சனியை பொறுத்த வரைக்கும் மிதுன லக்னத்திற்கு பணம் கொடுக்கக்கூடிய கிரகம், பேச்சை கொடுக்கக்கூடிய கிரகம், நம்முடைய வார்த்தைகள் ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் சனி தான். அது மட்டுமல்ல, சேமிப்பு மட்டுமல்ல, குடும்பத்தை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு ஜாப் ஒர்க்கு தொழில் பண்ணுறோம், அதெல்லாம் சனியினுடைய பெனிஃபிட்டு தான். அதனால் சனி நம்மளுக்கு புறம் சார்ந்த நன்மைகளை, பணம் சார்ந்த நன்மைகளை, தொழில் சார்ந்த நன்மைகளை பெறக்கூடிய கிரகம். அப்படிப்பட்டவரை நாம் கெட்ட கிரகம்னு நினைக்கவே கூடாது. அப்படி இருக்கிறவர் இப்போ 10ஆம் இடத்துலையே இருக்கிறது சிறப்பு தான். ஆனால் நம்ம ஜாதகத்தில் சனியினுடைய ஸ்ட்ரென்த்து என்ன அப்படிங்கிறதுல தான் பலன் மாறுபடுது. இல்லைங்க, இப்போ நானும் மிதுன லக்னம் தான், இன்னொருத்தரும் மிதுன லக்னம் தான், அவருக்கு நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இல்லை. இந்த வித்தியாசம் வர்றது எதனால் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் சனியினுடைய பொசிஷன் பார்க்கணும். இப்போ எந்த ஒரு ஜாதகருக்குமே 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல கிரகங்கள் கெடுபலனை செய்யக்கூடிய ஒரு கதியை அடைகிறது. அப்போ இப்போ மிதுன லக்னத்துக்கு உங்களுக்கு 8ல் சனியோ 12ல் சனியோ பிறக்கும் போது இருந்ததுன்னு வைங்க, அப்போ உங்களுக்கு அவர் நல்லதை செய்ய முடியாதவர் ஆகி விடுகிறார். நல்லவர் தான், ஆனால் நல்லதை செய்ய முடியாதவர் ஆகிவிடுகிறார். அதனால் 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பு பெற்ற சனிதான் கெட்ட சனி. மற்றபடி மிதுன லக்னத்திற்கு வேற எங்கே இருந்தாலும், வேற என்ன பாவ தொடர்பு பெற்றிருந்தாலும், அது தொழிலுக்கும் பணத்துக்கும் உழைப்புக்கும் மிக்க அருமையான நல்ல பலன்களை செய்யக்கூடியது. அந்த வகையில் நீங்கள் வேலை பார்க்குறவராக இருந்தாலும், நீங்கள் சொந்த தொழில் பண்ணுறவராக இருந்தாலும், இந்த சனியினால் நன்மைகள் அடைய போகிறீங்க. இந்த வக்கரகதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நிறைய நாள் நான் யோசனை பண்ணேன், முயற்சி பண்ணேன், ஆனால் காரியமே நடக்கலை அப்படின்னு ஒரு பெண்டிங் இருக்கிற காரியங்களெல்லாம் இப்போ நடந்துருங்க. அது நல்ல ஒரு திடீர்னு நமக்கே தெரியாமல் அது ஒரு அதிசயத்தை பண்ணும். அப்படிப்பட்ட ஒரு யோகம் இருக்குது இப்போ. சரி, வேற 10ஆம் இடத்து சனி அப்படிங்கும்போது எதில் நமக்கு சனியை பற்றி ஏதாவது பயப்படுறதுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா, இப்போ 10ஆம் இடத்தை கர்மஸ்தானம்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு வீட்டில் பெரியவங்க, வயசானவங்க, மரணப்படுக்கையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு கர்மம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் நாம் பார்த்துக்கலாம். நான் சொல்கிறது எல்லாருமே எடுத்துக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த மிதுன லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பிறந்த நட்சத்திரத்தின் மூலமாக ஒரு திசை புத்தி நடந்துகிட்டு இருக்கும். இப்போ அதில் உங்களுக்கு சனியினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் இந்த பலனை நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றவர்கள் இதை பற்றி அதை பொருட்படுத்த வேண்டியதில்லை. அதே மாதிரி வீடு, ஒரு பழைய வீடு, பழைய இடம், அல்லது நம்ம ஒரு வீட்டில் சின்னதாக ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் அது சாதகமாக நடக்கும். சேமிப்பும் கொஞ்சம் நடக்கும். தொழில் மூலமாக உங்களுக்கு சேமிப்பும் நல்லாயிருக்கும், ஒன்றும் தொந்தரவில்லை. ஈடுபாடு, தொழில் ஈடுபாடு அதிகமாக காணப்படும். மெயினாக பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், மெஷினரி வச்சு பண்ணுற ஃபேக்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். சில பேர் வாகன ரீதி கனரக வாகனங்கள், இந்த போர்ட் போடுற மிஷினு, லாரி யூஸ் பண்ணுறது, இது மாதிரி டிரான்ஸ்போர்ட்ஸ், இது மாதிரி கனரக வாகனங்கள் மூலமாகவும் பயனடையக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. அதுவும் நல்லாயிருக்கும். ஈவன் உங்களுக்கு வேஸ்ட் வியாபாரம்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கிராப்பு, இந்த ஸ்கிராப்பு வைக்கிறது கூட நிறைய சனி இரும்பு சம்மந்தப்பட்ட கிரகங்கிறதுனால அற்புதமாக இருக்கும். தொழிலுக்கு நல்லா இருக்கும்.
எதுக்கு இப்போ கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இளைய சகோதரம் இருந்தால் பிரச்சனை. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் இப்போ வந்து அது இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று டாக்குமெண்ட்டில் தவறு இருக்குங்க, அது சரி பண்ணலாம். பட்டா மாறுதல், சிட்டா மாறுதல், மற்றபடி அக்ரிமெண்ட் போட்டது, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இதெல்லாம் தான் கொஞ்சம் பிரச்சனை. இப்போ ஒரு செக்கே பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா, செக்கே தப்பு பண்ணிடுறோம் அப்படின்னா, இந்த 3ஆம் இடம்னு பேர். அந்த 3ஆம் இடத்துக்கு இந்த சனி வந்து கொஞ்சம் கெடுதலை பண்ணிகிட்ருக்கு. அப்போ பிறரை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இப்போ மாற்றலாங்கிறதெல்லாம் முயற்சியெல்லாம் வந்து தாமதமாகும். அதனால் அந்த முயற்சியை கைவிட்டுருங்க. இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள். ரெகுலர் ப்ராக்டிஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அதே மாதிரி குழந்தைகள் நலம் ஓகே தான். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும். 6ஆம் இடத்துக்கு வந்து பவர் அதிகம். 6ஆம் இடம் தான் நோய் ஸ்தானம். அது மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடம் வந்து நீர் ராசியாக வருது. அது வந்து இருக்கிறனால இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனு, சுகர் சம்மந்தப்பட்டது, பிளட் ப்ரெஷரு, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். மெயினாக கால் வலிங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட உபாதைகளை கால் வலிகளாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் தேவை. அது மாதிரி திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன ஈகோவை காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ கணவனும் மனைவியும் ஓகே தான். ஆனால் அந்த கணவன் வீட்டுக்காரரும் மனைவி வீட்டுக்கார பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அனுசரணை இல்லாமல் அதில் வந்து போட்டி பொறாமைகளை உண்டாக்கிட்டு இருக்கோம். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தபடியாக ஆயுளை பற்றி கவலையே இல்லை, நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட வருமானங்கள் அதில் வந்து நல்லா இருக்கு, வளர்ச்சிகளுக்கு. ஒரு சில பேருக்கு உயில் மூலமாக பணம் கிடைக்கிறது, சொத்து கிடைக்கிறது, இதுக்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுக்கும். அதே மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்டது, குலதெய்வ சம்மந்தப்பட்டது, வெளிநாடு தொடர்பு சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் நல்லது பண்ணும் இந்த சனி வந்து. ஏன்னா சனி போகிறது புதன் சாரம். இந்த புதனுங்கிறது வித்தையை குறிக்கிறது. அப்போ ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதே மாதிரி தந்தைக்கும் கூட பணவரவை உண்டாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான், நல்ல அமைப்பு தான் இது. சொந்த தொழில் தாராளமாக நீங்கள் இன்வால்வ் ஆகி செய்யலாம். எப்பவுமே பார்த்துக்கோங்க, சனிங்கிறது தாமத கிரகம், மெதுவான கிரகம். அதே மாதிரி பணத்தொகை அப்படின்னு எடுக்கும்போது கொஞ்சம் வந்து சில்லறை பணம் மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் வந்து பல்காக கோடிகளை வந்து நினைக்கக்கூடாது. அப்போ சுக்கிரன், குரு வந்து மொத்த பணத்துக்கு அதிகாரி, சுக்கிரன் வந்து லட்சக்கணக்கில் அதிகாரி. இந்த சனி சந்திரன் இதெல்லாம் வந்து சில்லறை பணம். அதனால் ஒரு தொழிலில் வந்து டெய்லி ரொட்டேஷன் இருக்கிற மாதிரியான தொழிலில் ஈடுபட்டு நீங்கள் வந்து வெற்றி பெறலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.